நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆமென். அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் வைஃப் இருக்காங்க. அது பயங்கரமா திட்டியிருப்பேன், பயங்கரமா அவங்களை ரெபியூக் பண்ணியிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அந்த ஜாபேஸ் பாஸ்டரும் அனிதா சிஸ்டரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல நன்மை எப்படி வரும்னா ஓடி வரும், ஓடி வரும். இந்த நபர் சொல்லுகிறார், இவர் ஜாபேஸ் அனிதா ஜாபேஸ் என்கிறவர்களை திட்டினாரா, ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்ததா, அதனால் இப்பொழுது அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் வைஃப் இருக்காங்க, அருமையான சகோதரன் சகோதரி. முக்காடு வீடியோல அவங்கள சொல்லியிருப்பேன், B2B ஒரு இது இருக்கு, இவங்கெல்லாம் பயங்கரமா திட்டியிருப்பேன், பயங்கரமா அவங்களை ரெபியூக் பண்ணியிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அந்த ஜாபேஸ் பாஸ்டரும் அனிதா சிஸ்டரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. முக்காடு போட்டிருக்காங்களா? முக்காடு போட்டு பிரசங்கிக்கிறாங்க. இவர் மூலமாக அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்கிறத போல சொல்லுகிறார். அதுல லேசாக என் மூலமாக அல்ல என்று சொல்லிக் கொண்டாலும் திரும்ப திரும்ப அவர் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்தி பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இவங்கெல்லாம் பயங்கரமா திட்டியிருப்பேன், பயங்கரமா அவங்களை ரெபியூக் பண்ணியிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அந்த ஜாபேஸ் பாஸ்டரும் அனிதா சிஸ்டரும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி ஒரு பரிசுத்த வைக்கிறாங்க. நான் பேசிதான் திருந்துறாங்கன்னு சொல்ல மாட்டேன் பாஸ்டர். இப்போ நான் சத்தம் எழுப்புனதுல ஒரு திரள் கூட்டம் என்ன பகைச்சுது. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, அவங்க நான் சொல்லிதான் திருந்துனாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆவியானவர் என்னையும் ஒரு கழுதையா கத்த வச்சாரு. அவங்களுக்கு தேவன் அவங்களுக்கு கன்விக்ஷனை கொடுத்து இன்னைக்கு அவங்க சாட்சியை கேட்டேன். ஒரு சபைக்கு 2 சபையை பெருக வச்சிருக்கிறேன். ஒரு மெய்ப்பனும் மனைவியும் மனம் திரும்பி வந்தோடனே ஒரு 300-400 ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுது பாஸ்டர். என்னுடைய போதை என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. இவருடைய பேச்சை கேட்டு அவர்கள் எப்படி திருந்தினார்கள், என்ன மாற்றம் கொண்டு வந்தார்கள்? இந்த உடை இயேசுவை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு தடையா இருக்கிறதுனால அந்த உடையை மாத்துறது எனக்கு பெருசா தெரியும். இந்த ஒயிட் ஷர்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊழியர்கள் ரெகக்னைஸ் பண்ணுது. அவர்களுடைய உடை சார்ந்த விஷயங்களிலே மாற்றம் கொண்டு வந்ததாக இந்த நபரே சொல்லுகிறார். முக்காடு போட்டிருக்காங்களா? முக்காடு போட்டு பிரசங்கிக்கிறாங்க. முக்காடு போடாம இருக்காதீங்க. ஒருவர் தன்னுடைய புறத்தோட்டத்தில் வெள்ளுடை உடுத்திக் கொள்வதனால் அவர் பரிசுத்தவானாக்கி விடுவாரா? இல்லை. அவர்கள் இன்றைக்கும் கணவன் மனைவியாக கள்ளப்போதவர்களாகத்தான் உள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய புறத்தோட்டத்தை மாற்றினதற்கு காரணமே இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் என்கிறதை நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூட பரிசேயர்கள் வெளியிலே பார்க்கும்போது வெள்ளுடை தரித்தவர்களாக பரிசுத்தவான்களைப் போல காட்சி தர வேண்டும் என்கிற ரீதியில நடந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்குள்ள கள்ளப்போதர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அதுதான் பரிசுத்த வாழ்க்கை என்கிறது போல பேசிக்கொண்டு, சரி, இவர் யாரை பரிசுத்தவான்கள் என்று பேசுகிறாரோ அந்த நபர்கள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள், கடவுளுடைய பெயரை சொல்லி, கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்கின்ற பெயரை சொல்லி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள். 2026 ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஒன்றை கொடுக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இனிமேல் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல நன்மை எப்படி வரும்னா ஓடி வரும், ஓடி வரும். நன்மை எல்லாம் உங்களை தேடி வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். நன்மை என்று சொல்லுவது பணம் உங்களை தேடி வரும் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மை தேடி வரவில்லை. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் என்பதாக சொல்லுகிறார் அல்லவா? ஆனால் இப்படி சொல்லுகிற இந்த நபர் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே இதே காரியத்தை சொல்லி இருக்கிறார். அது பொய் என்பது நிரூபணமாகிறது அல்லவா? ஜூன் மாசத்துல உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற நன்மை உங்க குடும்பத்துல யாருக்கும் வராத, அப்படி ஒரு கம்பேரிசனே பண்ண முடியாத ஒரு பிளெஸிங் கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். உன் கூட பிறந்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் அப்படியே உன்னை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி வச்சிருப்பார், எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி வச்சிருப்பார். மக்களை பண ஆசைக்கு உட்படுத்தும் விதமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்துத்தான் இவர்கள் பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு தேடி பணம் வரும் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் அது வரவில்லை என்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சொல்லுகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மை ஒன்று வரவில்லை. 2026ஆம் ஆண்டு நன்மைகள் உங்களை தேடி வரும் என்பதாக சொல்லுகிறார். சரி, அப்படி சொன்ன இந்த வாக்குத்தத்தமாவது பலித்ததா என்று கேட்டால் பலிக்கவில்லை. யார் சொல்லுகிறது? இவருடைய மனைவி சொல்லுகிறார். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சொல்லுகிறார்,
ஜனவரி மாதத்திலே உங்களிடத்தில் இருந்ததை எல்லாம் திருடன் திருடி கொண்டு போய்விட்டான். இந்த பிப்ரவரி மாதம் நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஜனவரி மாதம் திருட்டு போன எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார். இவர்களுடைய கூற்றுப்படி பிப்ரவரி மாதம் எல்லாம் திரும்ப வந்தது என்றுதானே பொருள். ஆனால் மார்ச் மாதத்தில் என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள்? மார்ச் மாதத்திலும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஜனவரி மாதத்தில் திருட்டு போனதெல்லாம் பிப்ரவரி மாதம் வரும் என்று சொன்னார்கள் அல்லவா? மார்ச் மாதத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? இதுவரைக்கும் திருட்டு போனதெல்லாம் இந்த மார்ச் மாதம் தான் வரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதம் என்கிட்ட இருந்து திருட்டு போன எல்லா நன்மைகளையும் என்னுடைய தேவதூதர் எனக்கு தான் தர போறாரு. ஆமா, உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி தானே ஆசீர்வதிச்சிருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் சுயநலமா ஆசீர்வதிப்போம். சிஸ்டர், எனக்கு மட்டும்தான் தருவாரு. எப்படி சொல்றாங்க பாருங்க, எனக்கு மட்டும்தான் தருவாரு. பிப்ரவரியில சொன்னது பொய் ஆகிவிட்டது. இது ஒரு சாம்பிள் தான். இப்படி எல்லா மாதங்களிலும் ஏதோ ஒரு பொய்யை வாக்குறுதிகளாக கொடுத்து மக்களை தங்கள் பக்கத்தில் இழுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இந்த மாசம் தேவன் வாக்கு பண்ணுகிறார், நீங்க அடிமையிலிருந்து அதிபதியாய் மாறுவீர்கள். இவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்பதாக இவர் சாட்சி கொடுக்கிறார். எதற்காகவாம்? இவர்கள் முன்பு முக்காடுக்கு எதிராக பேசினார்களாம், இப்பொழுது முக்காடு போடுகிறார்களாம். அதனால் அவர்கள் பரிசுத்தவனாகிவிட்டார்கள். முக்காடு போட்டிருக்காங்களா? முக்காடு போட்டு பிரசங்கிக்கிறாங்க. எப்படி இவர்களுடைய தீர்ப்பு இருக்கிறது? வெளித்தோற்றத்தின்படி இவர்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. வெளித்தோற்றத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஏன் தங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? காஞ்சபராஜ், இந்த ஜஸ்டின், பாலசேகர் இவர்களை பின்பற்றிதான் இவர்களும் ஊழியம் என்ற பெயரிலே ஆரம்பித்தார்கள். அதாவது தற்கால இளைஞர்களை குறிவைத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நுழைத்து இளைஞர்கள் தங்கள் பக்கம் இழுக்கலாம் என்கின்ற அதே பாணியை ஆரம்பித்தார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த ஜான்ஜபராஜ் ஆகட்டும், ஜஸ்டின் ஆகட்டும், பாலசேகர் இவர்கள் நடத்துகிறது சிட்டி பகுதி. அங்கே இவர்களுடைய அந்த ஆட்டம் பாட்டம் போதனையை ரசிக்கக்கூடிய மக்கள் எளிதாக கவர்ந்தெழுக்கப்பட்டு வருவார்கள். ஆனால் ஜாபேஸ் நடத்துகிற பகுதி கிராமம். ஆகவே இந்த ஜான்ஜபராஜ் ஸ்டைல் கூட்டம் நடத்துதல் எல்லாம் அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு செட் ஆகவில்லை. ஆகவே கிராம மக்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வரவில்லை என்கிறதற்காக, அவர்கள் தங்களிடத்தில் வர வேண்டும், ஆள் வந்து சேர வேண்டும் என்கிறதற்காகத்தான் இவர்கள் அந்த டிராக்கை மாற்றினார்கள், உடையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை, அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். மற்றபடி அவர்கள் உபதேச அடிப்படையிலே எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இருக்கும். ஸோ டாக்டரின் வயசு நீங்க சேம் அதே இதுல தான் இருக்கிறீங்க அந்த இதுல. பட் உடை இப்ப நாங்க ஊழியம் செய்யற இடங்கள் வந்து கிராமங்கள். நம்ம தமிழ்நாடு என்பது ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு அருமையான பூமி. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இது வந்து ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டர் அப்படின்ற ஒரு செட்டப் கொண்டு வருது. பொதுவா அந்த கோவிட் டைம்ல நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல வந்து நம்ம சில பதில் சொன்னதை வந்து அது கான்ட்ரவர்சியா வந்து சில பேர் அதை மாற்றினார்கள். பட் ஆனா கர்த்தர் அதையும் வளர்ச்சிக்குள்ளாக தான் நடத்தினார். இப்போ வந்து நாங்க அப்படியே தான் இருக்கிறோம். ஆமா, இப்பொழுதும் எப்படி மாதம் எல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அல்லவா? நன்மைகள் தேடி வரும், பணம், அதாவது பணம் அதிகமாக தேடி வரும் என்றெல்லாம் போய் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அல்லவா? இதெல்லாம் எதற்காக? மக்களிடத்திலிருந்து தசமபாகம் காணிக்கை என்கின்ற பெயரிலே மக்களிடத்திலிருந்து இவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக. நீங்கள் தசமபாகம் காணிக்கை திரளாக எங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் செழித்து வாழ்வீர்கள், இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதிக்கப்படுவீர்கள் என்கிறதான போலி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அதுக்காக சிறப்பு ஜபம் எல்லாம் செய்வதை நிமித்தம் மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதுதான் இப்பொழுதும் அவர்களுடைய நோக்கம். தன்னுடைய காணிக்கையினால தசம பாகத்தினாலே தாங்குகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவளை ஆசீர்வதிச்சிடுங்க என்று ஜெபிக்கிறேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து தாங்கப்பா. இடம் கொள்ளாமல் போகட்டும், நிரம்பி வழிந்து ஓடுகிற நன்மையினால நிரப்புங்க. ஆனால் புறத்தோற்றத்தை பார்த்து அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறிவிட்டார்கள் என்பதாக ஒருத்தர் சாட்சி கொடுத்தார். இதே ஜாபேஸ் தான் சில நாட்களுக்கு முன்பாக விஜய் ஒரு ரட்சிக்கப்பட்ட மகன் என்பதாக கூறினார். ஜோசப் விஜய் ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு நேரம் இது. ஏனென்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் வருவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக. இங்கே விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்து கிடந்து சத்துரு சம்ஹார பூஜை செய்யக்கூடிய நபர், ரட்சிக்கப்பட்ட நபர் என்று சொல்லுகிறார். அவர் எந்த அளவிற்கு வேதாகம அறிவற்றவராக நபராக இருக்கிறார். அவரை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய நபராக இவர் இருக்கிறார். ஏன் என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் வெளி புறத்தோற்றம் வெள்ளை உடுத்த வேண்டும், அதுதான் முக்கியம்.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா? முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு என்பதாக சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் வெளியிலே வேஷமிட வேண்டும், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்க வேண்டும், அதுதான் பரிசுத்த வாழ்க்கை என்கிறதாக சொல்லுகிறார்கள். உள்ளுக்குள்ளே எவ்வளவு கேடுபாடுகள், மாய்மால வாழ்க்கை, எதுவரை பிரச்சனை கிடையாது. வெளியில் இவர்கள் வைத்த அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற இவர்கள் சொல்லுகிற உடையை கொடுத்தினால் அது பரிசுத்த வாழ்க்கை என்பதாக சொல்லுவார்கள். இதே நபர் ஒரு பெண் டீசெண்டாக சாரி உடுத்தி இருந்தார், ஆனால் முக்காடெல்லாம் போடாமல் இருந்தார், அவளும் கள்ள போதர்கள் தான். அப்படி என்றால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது என்பது போல பேசுவார்கள். இப்ப அனிதா கிங்ஸ்லி அக்கா அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நான் பயோடேட்டாலாம் தேடுறது இல்லை. இப்போ அந்த அப்புறம் போகிறவர் போலன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு, இன்னும் ஒரு சில பாட்டு, அவங்க பாட்டை பார்த்துட்டு ஒரு பாஸ்டர், ஒரு 40 வயசு இருக்கிற பாஸ்டர் சொன்னாரு, என்கிட்ட பர்சனலா பேசினாரு, எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது உள்ள என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது பிரதர்ன்னு. அவர் பாஸ்டர் கண்ணில் பிரச்சனையா அல்லது அந்த சகோதரி இடத்துல பிரச்சனையா? ஒண்ணு இல்ல பாஸ்டர், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னா, மிளகா பொடி எடுத்து கண்ணில் போட்டு கண்ணில் எரிச்சல் இருக்கா மிளகா பொடியில எரிச்சல் இருக்கான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் கள்ளப்போதர்கள். இவர்கள் உங்களுடைய வெளிப்பிரகாரத்தை மாற்ற துடிக்கிறவர்கள். இது உண்மையான மாற்றம் அல்ல. ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும், அவனுடைய பேச்சிலே மாற்றம் வரும், அவனுடைய நடத்தையிலே மாற்றம் வரும். முதலாவது உள்ளே மாற்றம், அதன் வெளிப்பாடாகத்தான் வெளியில அனைத்தனையும் வரும். ஆனால் இவர்கள் கூறுவது உள்ளுக்குள்ளான மாற்றம் அல்ல, வெளியிலே உள்ள மாற்றம். உள்ளுக்குள்ளே பணத்தாசை தூண்டுகின்ற பிரசங்கங்கள் பிரச்சனை கிடையாது. உள்ளுக்குள்ளே கடவுள் சொல்லாத போலி வாக்குறுதிகள் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வெளியில் வெள்ளுடை சூப்பர் பரிசுத்தவான், இதுவா வேதம் சொல்லுகிறது? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கள்ளப்போதர்களை விட்டு மனம் திரும்புங்கள்.